நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தற்போது சந்தித்துள்ளார். அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், இந்த சந்திப்பு குறித்த விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. மேலும் சரத்குமார் தரப்பில் எத்தனை தொகுதிகள் கோரப்பட இருக்கிறது? வணக்கம் ராஜலட்சுமி. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் தமிழக பாஜகவுடன் கூட்டணி கட்சிகளாக இணைந்திருக்கக்கூடிய கட்சிகள் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை என்பது எட்டி வருகிறது. குறிப்பாக இறுதியாக இந்த தொகுதியில் கையெழுத்திடும் பணி என்பதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக பாஜகவில் இணைந்திருந்தார். தற்போது இந்த சென்னை தியாகராயர் நகரில் இருக்கக்கூடிய பாஜக அலுவலகமான கமலாலயத்திற்கு தற்போது வருகை தந்திருக்கிறார். கமலாலயம் வருகை புரிந்த சரத்குமாருக்கு அண்ணாமலை மாலை அணிவித்தும் அதே போல சால்வை அணிவித்து அவருக்கான மரியாதை என்பதும் கொடுக்கப்பட்டிருந்தது. இதன் பிறகாக குறிப்பாக அவர் கூட்டணி கட்சியில் இணையும் பொழுதே அவருக்கான 2 தொகுதிகள் என்பதும் கேட்கப்பட்டிருந்தது. திருநெல்வேலி அல்லது தூத்துக்குடி என்ற 2 தொகுதிகள் கேட்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது எந்த தொகுதிகள் அவருக்காக ஒதுக்கப்படுகிறது என்பது குறித்த விவரங்கள் எல்லாம் பேச்சுவார்த்தை முடிந்த பிறகாக தெரிய வரும். அது மட்டுமல்லாமல் இன்று இந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் என்ற ஆலோசனை கூட்டம் என்பது கமலாலயத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் சரத்குமார் அவர்களின் வருகை என்பது இந்த தொகுதி பங்கீடுகளுக்கான பேச்சுவார்த்தையை முன்னிறுத்தி பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அவரது வருகைக்கு பிறகாக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஐஜேகே மற்றும் தமாக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தொடர்ச்சியாக கமலாலயத்திற்கு வருகை தருவதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றனர். குறிப்பாக பார்த்தோம் என்றால் புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் அடுத்ததாக வருகை தர இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றனர். இன்று வெளியாகக்கூடிய இந்த பட்டியலை வைத்து டெல்லியில் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் என்பதும் வெளியிட தயாராக இருக்கின்றனர். இந்த நிலையில் தலைமை பாஜகவிடமிருந்து தொடர்ச்சியாக தமிழக பாஜகவுடன் கூட்டணி கட்சியினுடனான அந்த பேச்சுவார்த்தையை கூடிய விரைவில் முடித்துக் கொண்டு அவர்களுக்கான தொகுதி பங்கீடு குறித்தான பட்டியலையும் அனுப்புமாறு தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது கமலாலயத்திற்கு சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அவர்கள் நேரில் வருகை புரிந்திருக்கிறார். அவருக்கான தொகுதி என்பதும் ஒதுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2 தொகுதிகளை கேட்டிருந்த நிலையில் தற்போது எந்த தொகுதியில் அவர் போட்டியிடப் போகிறார் என்பது குறித்தான விவரங்கள் எல்லாம் பேச்சுவார்த்தைக்கு பிறகாகவும் அதே போல கையெழுத்து ஒப்பந்தமான பிறகாகவும் தெரிய குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.